இதய தெய்வம் அம்மா அவர்களின் திருப்பெயரை தாங்கி இருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தேனி மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற எங்களை எல்லாம் வாழ வைக்கின்ற தெய்வங்களாகிய அம்மாவின் உண்மையான தொண்டர்களே, இந்த இனிய நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற நமது ஆற்றல் மிகு மாவட்ட கழக செயலாளர் திரு முத்துசாமி அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய கழக அமைப்பு செயலாளர் எனது அருமை சகோதரர் டாக்டர் கதிர்காம அவர்களே, நமது மதுரை புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எனது அருமை சகோதரர் மகேந்திரன் அவர்களே, நமது மதுரை மண்டல பொறுப்பாளரும் கழகத்தின் தலைமை செயலருமாகிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் கே உமாதேவன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற கழகத்தின் துணைத் தலைவர் பெரியவர் அன்பழகன் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் அருமை சகோதரர் பழனியப்பன் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் ரெங்கசாமி அவர்களே, கழகத்தின் தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் கொறடா அருமை சகோதரர் ஆர் மனோகரன் அவர்களே, தேர்தல் பிரிவு செயலாளர் தென்மண்டல பொறுப்பாளர் அருமை சகோதரர் எஸ்பி மாணிக்கராஜா அவர்களே, கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் அருமை சகோதரி CR சரஸ்வதி அவர்களே, பேரவையின் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எனது அருமை சகோதரர் மாரியப்பன் கன்னடி அவர்களே, கழக அமைப்பு செயலாளரும் நமது மதுரை மண்டல பொறுப்பாளருமாகிய அருமை சகோதரர் நிலக்கோட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தங்கதுரை அவர்களே, கழகத்தின் இளைஞரணியின் செயலாளர் அருமை சகோதரர் டேவிட் அண்ணாதுரை அவர்களே, மகளிர் அணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் அருமை சகோதரி வளர்மதி ஜெபராஜ் அவர்களே, எம்ஜிஆர் மன்ற செயலாளர் அருமை சகோதரர் ரயில்வே பத்மநாபன் அவர்களே, மற்றும் இந்த இனிய நிகழ்ச்சியிலே வருகை புரிந்திருக்கின்ற நமது மதுரை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சரவணன் அவர்களே, திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் ராமதேவன் அவர்களே, மேற்கு மாவட்ட கழக செயலாளர் நல்லசாமி அவர்களே, மதுரை மாநகர் மாவட்ட கழக செயலாளர்கள் ஜெயபால் அவர்களே, விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஜெயராஜ் அவர்களே, மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அருமை சகோதரர் சுப்பிரமணியன் அவர்களே, நமது கழகத்தின் சிறுபான்மை பிரிவு செயலாளர் அருமை சகோதரர் தம்பி இஸ்மாயில் அவர்களே, நமது திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் அருமை சகோதரர் பரமசிவ ஐயப்பன் அவர்களே, தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் சுந்தரராஜன் அவர்களே, தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் எனது அருமை சகோதரர் புவனேஸ்வரன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பிற மாவட்டங்களிலிருந்து கலந்து கொண்டிருக்கின்ற நிர்வாகிகளே, நமது தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட கழகம், சார்பணிகள், நகரம், ஒன்றியம், பேரூராட்சி, ஊராட்சி மற்றும் கிளை கழகங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளே, பிற அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளே, ஆற்றல் மிகு செயல் வீரர்களே, வீராங்கனைகளே, உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், சோழ மண்டலத்தில் தஞ்சை மாவட்டத்தில் பிறந்த என்னை அம்மா அவர்கள் 99
நமது பெரியகுளம் தொகுதியின் நாடாளுமன்ற வேட்பாளராக 1999 ஜூலை 30ஆம் தேதி அறிவித்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி இங்கே நான் உங்களை எல்லாம் சந்திக்க வந்த பொழுது 1000 கார்களுக்கு மேல் வந்து என்னை நமது ஜி கல்லுப்பட்டியிலே பட்டாளம்மன் கோயிலிலே நான் முதன்முறையாக இந்த மண்ணிலே அடையெடுத்த வைத்த பொழுது நீங்கள் எல்லாம் எனக்கு பெரு ஆதரவை கொடுத்தீர்கள். அம்மாவின் ஆசியோடு உங்களது உழைப்பால் நான் பெரியகுளம் தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றேன். அன்றைக்கு என்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் சகோதரர் கம்பம் செல்வேந்திரன் அவர்கள் நன்றாக பேசக்கூடியவர். அவர் போகின்ற இடங்களிலெல்லாம் தினகரன் பட்டு துணி, நான் பருத்து துணி, என்னை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். அம்மா என்கிற நமது இதய தெய்வம் அம்மா அவர்கள் என்னை குட்டியை இங்கே பெரிய குளத்திலே விட்டு ஆழம் பார்க்கிறார். தினகரனை போடியிலே இறக்கிவிட்டால் தேனிக்கு வழி தெரியாது, கம்பத்திலே விட்டால் கூடலூர் எங்கே இருக்கின்றது தெரியாது என்றால் அவர் அடுக்குமொழியிலே பேசினார். அப்பெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும், எனக்கு சரியா பேச கூட வராது, கூச்சப்படுவேன். ஒன்னே ஒண்ணுதான் சொன்ன போற இடத்துல எல்லாம், எந்த கட்சி இவருக்கு அட்ரஸ் கொடுத்ததோ முகவரி தந்ததோ புரட்சி தலைவர் இயக்கத்தை விட்டு திமுகவிலே சென்று நிற்கின்ற அளவிற்கு போய்விட்ட அளவிற்கு நான் என்றைக்கும் வாழ்க்கையிலே தரம் தாழ மாட்டேன். இந்த இயக்கத்தில் தான் இருப்பேன். அம்மாவின் தொண்டராக இங்கே அம்மாவால் பிரதிநிதியாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றேன். என்னை வெற்றி பெற செய்யுங்கள். தேனி மாவட்டம், அப்பொழுது நாம் எதிர்கட்சியாக இருந்தோம். 2001 ஆளுங்கட்சியான பிறகு இந்த பெரியகுளம் பாராளுமன்ற தொகுதி தமிழ்நாட்டிலே ஒரு முன்மாதிரியான தொகுதியாக அம்மா அவர்கள் ஆசையோடு மாற்றி காட்டுவேன் என்று சொன்னேன். நீங்களும் என்னை வெற்றி பெற செய்தீர்கள். உங்களில் ஒருவனாக நான் இந்த பகுதியிலே இருந்து உழைத்த காரணத்தினால்தான் அம்மா அவர்கள் என்னை பேரவை செயலாளராக, அமைப்பு செயலாளராக, கழகத்தின் பொருளாளராக நியமித்தார்கள். 99 நான் இங்கே உங்கள் முன்பு வேட்பாளராக வந்து பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற பிறகு பேரவையின் செயலாளராக என்னை அம்மா நியமனம் செய்த பிறகு எனது அருமை சகோதரன் மறைந்த மேலூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமியையும் என்னையும் அழைத்து அவரை இளைஞரணி செயலாளர் நியமித்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கட்சியின் நிலைமை அறிந்து தேவையான மாற்றங்களை செய்ய பரிந்துரைக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள். அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வருகின்ற வாய்ப்பை அம்மா அவர்கள் தந்தார்கள். கட்சியை தேவைகளை அறிந்து அந்த பகுதிகளை மாற்றங்களை செய்து தருகின்ற வாய்ப்பையும் எனக்கு தந்தார்கள். அதன்படிதான் நமது மதுரை மண்டலத்திலே அன்றைக்கு எங்கோ இருந்தவர்களெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களாக, பாராளுமன்ற உறுப்பினர்களாக, ராஜ்யசபை உறுப்பினர்களாக, ஏன் அமைச்சர்களாக, ஏன் முதலமைச்சராக கூட அம்மா அவர்கள் அன்றைக்கு ஆக்கினார்கள். இன்றைக்கு திண்டுக்கல்லிலே நான் 9:30 மணிக்கு கிளம்பி வரும் வழியிலே நமது துணை பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் அவர்களும், நமது துணை பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரெங்கசாமி அவர்களும் என்னோடு வந்து கொண்டிருந்தார்கள். மனோகரன் அம்மா அவர்கள் தேர்தல் போது 2002 இடைத்தேர்தலில் அம்மா அவர்கள் போட்டியிட்ட பொழுது அவர் என்னோடு இங்கே தோளோடு தோள் நின்று கழக பணியாற்றியவர். இன்றைக்கு நமது தலைமை நிலை செயலாளராக இருக்கின்ற திரு மனோகரன் அவர்கள், திரு மாணிக்கராஜா அவர்கள், விருதுநகர் மாவட்ட கழக செயலாளர் சாத்தூர் சுப்பிரமணியம் போன்றவர்கள் என்னோடு வந்து கொண்டிருந்த பொழுது அந்த 20 ஆண்டுகளை பற்றி நான் நினைத்து கொண்டு வந்தேன். இன்றைக்கு நமது அம்மா அவர்களிடம் அன்றைக்கு யாரெல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர்களாக,
மாவட்ட பஞ்சாயத்து தலைவர்களாக, நகராட்சி தலைவர்களாக, அமைச்சர்களாக, பாராளுமன்ற மேலவை உறுப்பினர்களாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக எல்லாம் ஆக்கப்பட்டவர்கள் பல பேர் இன்றைக்கு காணாமல் போய்விட்டார்கள். காரணம், இது அரசியல் என்பது தெரியும். அவர்கள் சுயநலத்தோடு எங்கு வேண்டுமானாலும் செல்வார்கள். ஆனால் முத்துசாமி அவர்கள், நான் இங்கே வந்த பொழுது ஒன்றிய செயலராக இருந்தவர். 2001 அவரை அன்றைக்கு மார்க்கெட்டிங் கமிட்டி சேர்மன் ஆக்கினோம். அவர் நம்மோடு இருக்கிறார், என்றைக்கும் இருக்கிறார், என்றைக்கும் இருப்பார் என்கிற காரணத்தினால்தான் இத்தனை காலம் அவர் பொறுமையாக இருந்தார். அவரையும் நான் ஸ்டாண்ட் பையா வச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு தெரியும், தேனி மாவட்டத்தில் சில பேர் நடவடிக்கை கடந்த 1.5 ஆண்டுகளாக எப்படி இருந்தது என்னை விட உங்களுக்கு தெரியும். அவர்கள் பரம்பரை அதிமுக என்று சொன்னவர்கள் இன்றைக்கு எங்கு இருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது இவர்கள் பேசுவதற்கும் இதயத்தில் இருப்பதற்கும் சம்பந்தம் இல்லை என்பது நன்றாக தெரிகிறது. அதுபோல அன்றைக்கு நமது பரிந்துரையால் அம்மா அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சட்டமன்ற உறுப்பினரான மகேந்திரன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார், உமாதேவன் நம்மோடு இருக்கிறார். நான் சொல்வது இந்த மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்கள் பகுதியிலே. மற்றவர்கள் எல்லாம் எங்கோ போய்விட்டார்கள், பதவிக்காகவும் ஆனால் எனக்கு சரியாக கூட அறிமுகம் இல்லாத நமது பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் கதிர்காம அவர்களும், நிலக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நமது அமைப்பு செயலாளர் தங்கதுரை அவர்களும் இன்றைக்கு சின்னம்மாவின் தலைமையை ஏற்று அம்மாவின் உண்மையான இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் என்று தங்கள் பதவிகளை கூட தியாகம் செய்திருக்கிறார்கள். சில பேர் கேட்கலாங்க, பத்திரிகையாளர்லாம் வந்திருப்பாங்க, நீங்க அப்பனா பரிந்துரை செய்த நபர்கள்லாம் தவறான நபர்களா? அப்படி அல்ல, கட்சியில் இருப்பவர்களை நல்லவர்கள் என்று நம்மை போல் நினைத்து கொண்டுதான் நாம் பரிந்துரை செய்கிறோம். பதவி வந்த பிறகுதானே அவர்களுடைய சுயரூபம் தெரியும். பதவியை கொடுத்து பார்த்தால்தான் உங்களுக்கு சுயரூபம் தெரியும் என்பது இவர்களெல்லாம் உதாரணமாக இருக்கிறார்கள். அன்றைக்கு அம்மா அவர்களின் உதவியோடு இவர்களை எல்லாம் இத்தனை பதவிக்கு அமர்த்தக்கூடிய வாய்ப்பை கடவுள் சக்தியை கொடுத்தார். இன்றைக்கு 20 ஆண்டுகள் கழித்து அம்மாவின் பெயரிலேயே இயக்கத்தை தொடங்கி அதன் பொதுச் செயலாளராக உங்களால் இன்றைக்கு பதவியேற்றிருக்கின்ற நான் நிச்சயம் இன்னும் எத்தனையோ பேர் இங்கே வந்திருப்பவர்களையும் மேடையில் இருப்பவர்களையும் இங்கே முன்னாலே அமர்ந்திருப்பவர்களையும் நிற்பவர்களும் எத்தனையோ பேர் நிச்சயம் சட்டமன்ற உறுப்பினர்களாக, பாராளுமன்ற உறுப்பினர்களாக, ஊராட்சி மன்ற தலைவர்களாக, ஒன்றிய கவுன்சிலராக, சேர்மனாக, ஏன் அமைச்சர்களாக, ஏன் முதலமைச்சராக கூட ஆக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. காரணம், என்னிடம் சுயநலம் இல்லை. இருந்திருந்தால் 2001 செப்டம்பர் 21ஆம் தேதி அம்மா அவர்கள் முதல்வர் பதவியிலிருந்து இறங்கிய பிறகு அன்றைக்கே எங்களது சித்தியோடைய உதவியோடு நான் முதலமைச்சராக்கி இருக்க முடியும். நமக்கு வேண்டியவரை ஆக்கி இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இன்றைக்கும் சொல்கிறேன், அன்றைக்கு ஒரு பத்திரிகையில் எழுதியிருந்தார்கள், தினகரன் அம்மாவை போல் நினைத்து கொண்டு செயல்படுகிறார் என்று. உண்மையில் இல்லை, அம்மாவுடைய தொண்டன் தான் நான். இன்றைக்கும் ஒரு தொண்டன், அம்மாவின் வழியிலே வருபவன், கட்சியின் தலைமை பொறுப்புக்கு வரும் பொழுது எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கின்றேன். ஏதோ இந்த பாராளுமன்ற தோல்வி, ஏதோ நமது இயக்கமே கலகலத்து போய்விட்டது, இந்த இயக்கம் அழிந்து விட்டது, தினகரனுடன் இருந்த பல பேர், பல தலைவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள். கேட்கிற ஏங்க, நம்ம தேனி மாவட்டத்திலிருந்து போன ஒரு தலைவராங்க, வர்றப்ப என்னோட பெரியகுளம் எம்எல்ஏ வந்துட்டு இருந்தாரு. என்ன மைனர் மாதிரி இருக்கீங்க, மீசையெல்லாம் முறுக்கி விடு, இப்பதான் சுதந்திரமா இருக்குங்கிறார். உண்மையிலேயே இங்க உள்ள நிர்வாகிகள் எல்லாம் சுதந்திரமா இருக்கீங்களா இல்லையா? பெரியவர் ராமர் சொல்லுங்க,
கம்ப நகர தலைவர், அவைத்தலைவர் இன்னும் நம்மோட தான் இருக்காரு. அவர் இங்க இருந்து திமுகவுக்கு போனாங்களா, அவங்க அப்பா காலத்துல இருந்து அரசியல் இருக்கிறவர். ஏன்னா 99 நாங்க வந்தப்ப ஒவ்வொரு கிராமமா அந்த 10 ஆண்டுகளும் நான் சென்று வந்திருக்கிறேன். நான் உங்களோடு எல்லா ஊர்களுக்கும் சென்று வந்திருக்கின்றேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இடையில 10 வருஷம் என்னால் வர முடியாமல் போனுச்சு. அது 5 வருஷம் அம்மா கட்சியை விட்டு எடுத்தாங்க. அதெல்லாம் யாரு காரணம்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப நடக்கிற நிகழ்ச்சிகளை வச்சு இதற்கெல்லாம் நான் அசரவும் இல்லை, அதற்கெல்லாம் வருத்தப்படவும் இல்லை. ஏனென்றால் அம்மா அவர்களிடம் நாம் இருந்த பொழுது, மற்றவர்களுக்கு உதவி செய்கிற வாய்ப்பு கிடைத்த பொழுது நல்ல எண்ணத்தோடு உதவி செய்தோம். நம்மை போல் இருப்பார்கள் என்று நினைத்துக் கொண்டு உதவி செய்தோம். அவர்கள் இல்லை என்று தெரிந்த பொழுது அவற்றை தூக்கி எறிந்துவிட்டு இயக்கத்தை தொடங்கி இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த இயக்கம் புரட்சி தலைவர் ஆரம்பித்த இயக்கம் போல் மாபெரும் வெற்றி பெறும் என்பது உண்மை. தேனி மாவட்டம் அது அம்மாவின் மாவட்டம் என்பதை நாம் அன்றைக்கு உருவாக்கினோம். தொடர்ந்து இது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கோட்டை என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். சில பேர் பதவி இருக்கலாம், 99 எப்படி இருந்தாங்கன்னு தெரியும், அவங்க இன்னைக்கு எவ்வளவு வசதிகளோடு இருக்காங்கன்னு தெரியும். நம்மால் பதவி பெற்றவர்கள் 2001 சட்டமன்ற உறுப்பினர்களானவர்கள் இன்றைக்கு அவர்களுக்கு பின்னால் வசதி வாய்ப்புக்காக நிற்கலாம், பதவி பெற்றவர்கள். ஆனால் உண்மையான தொண்டர்கள் நியாயத்தின் பக்கம் நிற்கிறீர்கள். நாம் மாபெரும் வெற்றி பெறுவோம் என்பது இந்த நேரத்திலே உறுதியாக கூறிக்கொள்கின்றேன். ஒரு பத்திரிகையில் எழுதிட்டு வர தினகரன் இப்ப 5% தான் வாங்கியிருக்காரு. இவர் இப்படியே பயணிச்சார்னா என்ன ஆகும்? கிழக்கு நோக்கி போக முடியாது, மேற்கு நோக்கி தான் போகணும். கிழக்கல்ல, மேற்கல்ல, வடக்கல்ல, தெற்கல்ல, 8 திசைகளிலும் சென்று அம்மாவின் ஆட்சியை நிச்சயம் நாம் உருவாக்கி காட்டுவோம் என்பதை இந்த நேரத்திலே உறுதியோடு கூறிக்கொள்கின்றேன். ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ, விரும்பியோ விரும்பாமலோ ஒரு மாபெரும் தலைவரோட 87 எனக்கு 24 வயசுல இருந்து அவரோட பயணிக்கிற வாய்ப்பு கிடைத்தது. அவரை உன்னிப்பாக கவனிக்கின்ற வாய்ப்பு அந்த இளம் வயதிலேயே கிடைத்தது. அவரோடு அவர் இட்ட கட்டளைகளை செய்து முடிக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. அவரோடு தொடர்ந்து பயணிக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. அவரால் நான் எதிர்பார்க்கவே இல்லை அரசியலில் வருவேன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா முதல்ல நான் வந்தப்போ முத்துசாமிக்கு தெரியும், அவர் ராமருக்கெல்லாம் தெரியும். நான் கூச்சப்பட்டுட்டு மைக்கில் பேசவே கூச்சப்படுவேன், 10 நாள் அணைச்சு. அதனால எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி இருந்த என்னை அம்மா அவர்கள் கொண்டு வந்தார்கள். எங்கும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செயல்பட்ட காரணத்தினால்தான் இன்றைக்கும் தேனி மாவட்ட மக்கள் அவர்கள் வீட்டு பிள்ளையாக என்னை மதிக்கிறார்கள் என்பது. அதுபோலத்தான் மீண்டும் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு நான் அரசியல் வருவேன் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்திலே என்னை அவர்கள் துணை பொதுச் செயலாளராக்கி சென்றார்கள். இந்த இயக்கத்திலே நம்மால் பதவியிலே இருப்பவர்கள் இன்றைக்கு நமக்கு எதிராக திரும்பி இருக்கலாம். இவர்கள் ஒரு பொருட்டே அல்ல. நமக்கு ஆட்சி இல்லை என்றால் இவர்கள் அனைவரும் காணாமல் போய்விடுவார்கள் என்பதுதான் உண்மை. இவர்களை பற்றி நாம் பேசி நேரம் கழிக்க வேண்டாம். காரணம், ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுனால இவங்களை தொலைக்காட்சியில் டெய்லி காமிச்சிட்டு இருக்காங்க. இவங்க பேசுறதெல்லாம் அந்த காமெடி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நமது உண்மையான எதிரி புரட்சி தலைவரால் தீய சக்தி என்று அன்றே சொல்லப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்ட புரட்சி தலைவர் ஆரம்பித்த இயக்கம் அன்றைக்கு தீய சக்தி திமுகவுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டது. அதை அம்மா அவர்கள் தொடர்ந்து செய்தார்கள். அதை தொடர்ந்து அந்த தீய சக்தி
திமுகவை ஆட்சி அதிகாரத்திலே வரவிடாமல் தடுக்க வேண்டிய பணிதான் நமது தலையாய பணி. அதற்காக நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும். இன்னும் ஒருத்தர் நம்ம கட்சியில் 1.5 வருஷமா கொள்கை பரப்பு இருந்துட்டு விஸ்வரூபம்லாம் எடுத்தார, விஸ்வரூபம் எடுத்துட்டு அவர் எது வேணாலும் பேசுவாராம். அதை வெளியிட்டதுனால நம்ம உங்களுக்கு தெரியும் செல்லப்பாண்டி நம்ம போக்குவரத்து பிரிவு செயலாளர் அதை வெளியிட்டது தான் தவறாம். அது நான் சொல்லி தான் வெளியிட்டாராம். இவர் பேசுவார், என்ன வார்த்தையெல்லாம் பேசுறாரு அவரு. அதாவது கொள்கையே இல்லாத கட்சியில கொள்கை பரப்பு செயலாளர் 1.5 வருஷமா என்ன நிதானமா இல்லையா? நீங்க சுயநினைவோடு இருந்தா அந்த வார்த்தையை பேசுவீங்களா? இன்னும் சில பேர் நம்மள எப்படி எல்லாம் என்ன பார்க்குறப்ப சார் சார்பாங்க. உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு தினகரன் எந்த ஊரு, டிடிவி தினகரன் அப்படிலாம் பேசுறாங்க. இதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்கூடாது. ஏன்னா எதுக்காக சொல்றேன்னா இது நம்மளை பாதிக்கப்படுவதில்லை. நம்ம ஏதாவது எதிர்பார்ப்போடு செஞ்சிருந்தோம்னா நம்மளை பாதிக்கும். இவரை போல் 1000 பேரை உருவாக்கக்கூடிய வாய்ப்பை மீண்டும் கடவுள் நமக்கு தருவார். அம்மா அவர்கள் இருந்த பொழுது பல பேரை உருவாக்கி தருகின்ற வாய்ப்பை இறைவன் அம்மா அவர்கள் மூலம் கொடுத்தார்கள். இன்றைக்கு அந்த வாய்ப்பை நமக்கு நாமே அதை தருகின்ற சக்தி இறைவனால் நிச்சயம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அதனால்தான் மீண்டும் நான் அரசியலிலே கொண்டு வரப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு காலத்தின் கட்டாயம். அம்மாவின் இயக்கத்தை மீட்டெடுக்க ஜனநாயக ஆயுதமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தொடங்கி இருக்கின்றோம். அம்மாவின் திருவுருவத்தை தாங்கி இருக்கின்ற இந்த கொடியை தாங்கிய கட்சியை தொடங்கி இருக்கின்றோம். அண்ணா திமுகவை எப்பாடுபட்டாவது மீட்டெடுப்போம் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றேன். அதுபோல அம்மாவின் ஆட்சியை உண்மையான அம்மா அவர்கள் எதிர்பார்த்து அம்மா அவர்கள் செய்த ஆட்சியை மீண்டும் தமிழகத்திலே கொண்டு வருவதற்கு நாம் அனைவரும் அயராது உழைத்திட வேண்டும் என்று சொல்லி செல்லத்தான் இன்றைக்கு தேனியிலே உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கின்றேன். ஏதாவது பத்திரிகையில் ஏதாவது எழுதுவாங்க, யாரோ இங்கே சில பேர் இந்த பதவிக்காக பாருக்காக டெண்டருக்காக ஏதாவது இந்த கூட்டுறவு சங்கத்தில் பதவிக்காக அங்கே எங்கே போகலாம். உண்மையான தொண்டர்கள் நீங்க தான் இந்த கட்சியுடைய எஜமானர்கள். நீங்க இருக்கிற வரைக்கும் நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை. இந்த பாராளுமன்ற தேர்தலிலே மக்கள் நம்மை தோற்கடிக்கவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் வருங்காலத்திலே நாம் மாபெரும் வெற்றி பெறப்போவது உறுதி என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதனால தினகரன் அவர் ஏதோ நினைச்சிட்டு இருக்காரு, அம்மா போல நினைச்சிட்டு இருக்காரு. அப்படியெல்லாம் இல்லை, அம்மா போலலாம் நினைச்சிட்டு இல்லை. ஆனால் அம்மா அவர்கள் இயக்கத்தை மீட்டெடுப்பதற்காக அம்மாவின் வழியிலே போராடி கொண்டு இருக்கிறோம். எங்களது வலிமை எங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒன்று எங்களுக்கு அறிவுரைங்கிற பேரில் எங்களுக்கு மறைமுகமாக எங்களை தாக்க வேணாம். ஏன்னா எங்கள் தொண்டர்கள் பெரும்பாலும் இளைஞர்கள், 70% மேல் இளைஞர்கள். அதுபோல தாய்மார்கள், தமிழ்நாட்டிலே இருக்கின்ற தாய்மார்கள் எப்படி புரட்சி தலைவருக்கும் இதய தெய்வம் அம்மா அவர்களுக்கும் ஆதரவாக இருந்தார்களோ அதுபோல இன்றைக்கு நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக இருக்கிறார்கள். வருங்காலத்திலே நிச்சயம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவின் ஆட்சியை தமிழகத்திலே கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கை தொண்டர்களுக்கும் நமது நிர்வாகிகளுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இருக்கிறது என்பதை அந்த பத்திரிகையாளர்களுக்கு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். யாரோ சில பேர் செல்வதென்றால் ஒரு தலைமைக்கு நமக்கு நெஞ்சு வலிக்க தான் செய்யும். ஏன்னா யாரோ போகிறாங்களே, இப்போ ஒருத்தர் விஸ்வரூபம் எடுத்து போனது கூட நம்ம விரும்பலை. அவரே விஸ்வரூபம் எடுத்துகிட்டு ஓடி போயிட்டார். நம்ம என்ன பண்ணுறது? இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது, நம்ம சாயெல்லாம் வெளுத்து போயிட்டு அப்படின்னு ஓடி போயிட்டார். அதான உண்மை. நம்ம ஒன்று நினச்சிருந்தா கட்சியை விட்டு எடுக்கலையே, இன்னும் ஒருத்தர் என்ன எடுத்து பாருங்கிறாரு. அதுக்கெல்லாம் நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். யாரோ சிலர், அவங்க யாருமே கட்சியை விட்டு போகக்கூடாதுன்னு தான் ஒரு கட்சியோட தலைமை விரும்பும். ஆனால் ஒரு சிலர்
சுய காரணங்களுக்காக சுயநலத்தோடு சென்றால் அதை போய் நம்ம என்ன செய்ய முடியும்? அவரவர் விருப்பப்பட்டு சுய விருப்பத்தோடு ஒரு இயக்கத்தில் இருந்தால் தான் அந்த கட்சிக்கு நல்லது, அவங்களுக்கு நல்லது. அதனால யாரோ ஒரு சிலர் போறதுனால அந்த இயக்கம் என்றைக்கும் அடைந்து விடாது. காரணம், இது தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். தொண்டர்களால் இந்த பதவியிலே நான் அமர்த்தப்பட்டிருக்கிறேன். அதனால் எங்களை யாராலும் அசைக்கவும் முடியாது, எங்களை என்றைக்கும் வீழ்த்தவும் முடியாது. இப்போ உங்களுக்கு தெரியும், பாராளுமன்ற தேர்தலில் ஆளுங்கட்சி எவ்வளோ பலத்தோடு செயல்பட்டாங்க, ஆண்ட கட்சி எப்படி. அதுக்கு இணையாக ஒன்றரை வந்த இந்த கட்சியாகிய நமது கட்சி எல்லாவித சக்தியோடு நாம் போராடினோம். இன்னும் 5 தேர்தல் வந்தாலும் நம்மால் போராடுகின்ற சக்தி நம்மிடம் இருக்கின்றது. இறைவன் அருளால் உங்களுடைய வாழ்த்துக்களுடன் இன்னும் 20 ஆண்டுகள் உழைக்கின்ற உடல் வலிமையும் மன வலிமையும் எனக்கு இருக்கின்றது. நிச்சயம் நாம் வருங்காலத்திலே போராடி இந்த இயக்கத்தை ஆட்சி கட்டிலே ஏற்றுவோம் என்பதை மாத்திரம் இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, ஏதோ சில ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் நமது இயக்கம் கலகலத்து போயிட்டு தளர்ந்து விட்டது. இது கலகலப்பாக இருக்கு இப்போ இயக்கம் இல்லை, ஒன்றும் கலகலத்து போயிடலாம். அவங்க வருத்தப்பட தேவையில்லை. எங்கள் கட்சியை நாங்கள் பார்த்துக்குவோம். எங்களால் அது எப்படி அடுத்த கட்டம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 8 திசையும் கொண்டு செல்ல தெரியும். அதற்கான அனுபவம் எங்களிடம் இருக்கிறது. அனுபவம் மிக்க நிர்வாகிகள் தலைவர் காலத்திலேருந்து இருக்கிறவங்க, அம்மா காலத்திலேருந்து இருக்கிறவங்க எங்களோட இருக்காங்க. அதனால் எங்களுக்காக யாரும் நீலி கண்ணீர் வடிக்க வேண்டாம். இந்த இயக்கம் தமிழகத்திலேயே முதன்மையான இயக்கம் என்பதை வருங்காலத்திலே சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நாம் நிச்சயம் அதை உறுதியுடன் நிறைவேற்றி காட்டுவோம். இப்போ கூட சொன்னாங்க, நாங்குநேரிலே நிற்கல, விக்கிரவாண்டியிலே நிற்கலன்னு. எத்தனை சின்னத்தில் போட்டி போடுறது? இப்போ கட்சியை பதிவு பண்ணுறதுக்கு அன்னைக்கு 21ஆம் தேதி தேர்தல் அறிவிக்கிற அன்னைக்கு தான் நம்மளுக்கு யாராவது அதுக்கு எதிர்ப்பு இருந்தால் தெரிவிக்கன்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்துச்சு. இப்போ தான் அக்டோபர் 17 புரட்சி தலைவர் இயக்க கண்ட அதே நாளன்றைக்கு தான் நம்மளுக்கு டெல்லியில் நம்ம கட்சி சாக்கு ஹியரிங் டேட் போட்டிருக்காங்க. அன்றைக்கு நமது தலைமை கழக துணைத் தலைவர் அன்பழகன் அவர்களும் நமது சட்ட வல்லுநர்கள் சென்று நமது சார்பிலே உள்ள நியாயங்களை எடுத்து சொல்லுவோம். இப்போ அப்ஜெக்ஷன் யார் தெரியுமா கொடுத்துருக்கா? அண்ணன் அதில் வந்திருக்கு, ஓ பன்னீர்செல்வம் அண்ட் கோ அப்படின்னு போட்டிருக்கு. நிஜமாங்க, எனக்கு லெட்டர் வந்து 17ஆம் தேதி நீங்கள் வந்து உங்கள் ரெப்ரசன்டேட்டிவ்ஸை அனுப்புங்க, அப்ஜெக்ஷன் கொடுத்துருக்கிறது ஓபிஎஸ் அண்ட் கோ அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கு பதில் சொல்லிட்டு நிச்சயம் நாம் நமது கட்சியை பதிவு செய்து ஒரு நிலையான சின்னத்தை பெற்று இந்த இயக்கம் வருங்காலத்தில் எல்லா தேர்தல்களையும் போட்டியிடும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் கோரிக்கொண்டு, உள்ளாட்சி தேர்தல் வரும் நம்புகிறோம். வந்தால் நாம் மாபெரும் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் பாடுபட வேண்டும். நமது மாவட்ட கழக செயலாளர் அருமை சகோதரர் முத்துசாமி அவர்களுக்கு, உங்களுக்கு தான் தெரியும், அவர் 93லேருந்து ஒன்றிய செயலாளர் இருக்கிறவர். இன்றைக்கு பதவி அவரை தேடி தான் வந்திருக்கு. அவர் ஒன்று நம்மள்கிட்ட யார்ட்டையும் பதவி கேட்கல. எல்லா நிர்வாகிகளும் சேர்ந்து அவருக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுங்கன்னு சொல்லி எல்லாரும் என்கிட்ட வந்து சொன்னாங்க. அவருக்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து மீண்டும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் ஏற்றுவதற்கு 4 தொகுதிகளில் நாம் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் உழைக்க வேண்டும் என்று கேட்டு, எல்லாம் சாப்பிட்டாங்களா? சாப்பிடாதவங்களா சாப்பிட்டு போங்க. முத்துசாமி சொல்றாரு, பார்த்து போகணும். சரி, மறுபடியும் வரடா வந்து எல்லா நிர்வாகியோட அடுத்த மாசத்துல ஒரு நாள் வந்து போட்டோ எடுத்துக்கிறேன் எல்லாரோடையும். நிச்சயம். வணக்கம், வணக்கம், நன்றி, வணக்கம்.